கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான தலைப்பை இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம்? எப்போங்க காசு வரும், எப்போ நாங்கள் முயற்சி பண்ணினா காசு வரும். ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி சில சமயம் வெற்றி அடையுது, சில சமயம் வெற்றி அடைய மாட்டேங்குது. காசு கேட்டு ஒருத்தட்ட போகிறோம், உடனே காசு கிடைக்குது. சில சமயம் கேட்டு போனால் கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம்? எங்களுக்கு அந்த நாளைக்கு ராசி இருக்கா இல்லையா உங்கள் மனசில் சந்தேகம் வருது இல்லை? ஆமாம், உண்மையில் அதுதான். நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்குமே எந்த நாளில் முயற்சி செய்தால் குபேர யோகம் உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த நாளை தான் இன்னைக்கு உங்களோட நான் சொல்ல போறேன், உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். எந்தெந்த கிழமையில நீங்கள் காரியங்கள் செய்தால், காசு பணத்துக்கு முயற்சி செய்தால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி வரும். அது காசு பணமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு எஜுகேஷன் முயற்சியா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டதா இருக்கட்டும், ஒரு திருமண நாளை அமைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், ஒரு கடனை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உரிய நாட்களை தான் இந்த நாளில் உங்களுக்கு உரிய குபேர யோகம் தரும் நாட்களை சொல்ல போறேன். ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சியில கண் திருஷ்டிக்கான பரிகாரங்கள் கொடுத்திருந்தேன். அது உங்களுடைய அமோக வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. நீங்கள் தரக்கூடிய உற்சாகம் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க வைக்கும். இன்றைக்கு குபேர யோகம் தரக்கூடிய நாட்களை சொல்ல போறேன். அதே மாதிரி எந்த நாளும் உங்க ராசிப்படி நீங்க தொடக்கூடாது, காரியங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த நாளில் தொட்டா தோல்வி அடையக்கூடிய நாளா இருக்கு, அந்த நாளை தொடக்கூடாது. அப்ப நீங்க வெற்றி அடையக்கூடிய நாளை நான் குறிப்பிட்டு எடுத்துக்கொள்ள போறேன். அதுதான் இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய நோக்கம். அந்த நாளில் நீங்க என்னென்ன முயற்சி பண்றீங்களோ பண்ணுங்க, பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் உங்களுக்கு துணை செய்யும். நம்முடைய காரியங்கள்ல ஒரு கிழமையில் ஒரு காரியத்தை தொடங்குகிற போது அந்த வெற்றிக்கு காரணம் என்ன இருக்குன்னு நம்முடைய பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைச்சிடும். நான் சொல்லக்கூடிய இந்த கிழமையில உங்களுடைய பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கும். உங்க அப்பா அம்மா செய்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும், உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும், பெரிய வளர்ச்சி கொடுத்துருவோம். நீங்க சின்னதாக தொட்டிருப்பீங்க, ஒரு சின்ன பெட்டிக்கடை ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை சின்ன தெருவோர வியாபாரத்தை அந்த நாளில் நான் சொல்லக்கூடிய நாளில் தொடங்கியிருப்பீங்க. மிகப்பெரிய வளர்ச்சி சில ஆண்டுகள்லேயே நீங்க சொல்லுவீங்க, சார் என் வாழ்க்கையில குபேர யோகம் உண்மையிலேயே கிடைச்சிச்சு சார். நீங்க சொன்ன நாளில் நான் சின்னதாக தொழில் தொடங்கினேன், எனக்கு பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு சார் நீங்க சொல்ல போறீங்க. உங்க ராசிப்படி அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். என் அன்பான கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள்னு சொன்னாலே மிகச்சிறந்த மனிதர்கள். ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னா இவங்களுடைய அறிவால தான் திட்டம் போடுவாங்க, புத்திசாலித்தனங்க அதுல ஜெயிக்கிற ராசிக்கு. நல்ல குபேர யோகம் இருக்கக்கூடிய ராசி. எந்த கிழமையில நம்ம செல்வத்துக்கு முயற்சி பண்ணணும்னு நமக்கு தெரியல, எந்த கிழமையில வேலைக்கு முயற்சி பண்ணணும்னு தெரியல, செய்யக்கூடாத நாளில் செய்து தோல்வி அடைகிறோம். அப்ப கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது அறிவை பயன்படுத்துகிறீர்கள். மிகச்சிறந்த அறிவாளிகள். நீங்களும் தோக்கவே கூடாது. நீங்க தோத்தா உலகமே தோக்கிற மாதிரி. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நாள் எது தெரியுமா? புதன்கிழமை. கன்னிராசிக்காரர்கள் ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, புதன்கிழமை தொடங்கி பாருங்க, பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க கம்பெனிக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்கு, புதன்கிழமை அன்னைக்கு நீங்க ஆள் எடுத்து பாருங்க, நிறுவனங்கள் ஆட்கள் நிலைப்பார்கள், இன்னும் பெருகுவார்கள். புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, எனக்கு தோல்வியே வரக்கூடாதுன்னா புதன்கிழமை தொடங்க வேண்டியிருக்கு, பெரிய வெற்றி வருது. வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கெல்லாம் புதன்கிழமை அப்ளிகேஷன் போட்டா கன்னா கிடைக்குது, வேலை சூப்பரா இருக்குங்கிறீங்க. இன்னொரு புறம் உங்களுக்கு திருமணத்திற்கு வரன் அமையணும். எனக்கு ரொம்ப தடையா இருக்கு சார் திருமணத்துக்கு, எனக்கு வரன் அமையணும், எந்த கிழமையில் நான் முயற்சி செய்தால் எனக்கு வரன் அமையும் அப்படின்னு கேட்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமை அதி அற்புதமான நாள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, 2 வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். முதல் வெள்ளிக்கிழமை சங்கரன் கோயில் போகணும். தென்காசி மாவட்டம் சங்கரநயினார் கோயில். சங்கரன் கோயில போய் கோமதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து புடவை சாற்றி வழிபட வேண்டும். அதன் பிறகு திருமண முயற்சி பண்ணீங்கன்னா உடனே இடம் ஃபிக்ஸ் ஆகுது. இன்னொரு இடம்
மிக முக்கியமான இன்னொரு இடம் வயலூர் முருகன். வயலூர் முருகனை சென்று கன்னிராசிக்காரர்கள் வழிபடுகிற போது திருமண தடையெல்லாம் நீங்கி போகுது. வேக வேகமா ஃபிக்ஸ் ஆகுது சார் அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி நல்ல தனவரவு, வற்றாத தனவரவு, குபேர யோகம். எனக்கு நல்ல காசு பணம் வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வற்றாத பணவரவை தருது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு பாருங்க, செல்வ செழிப்பு பெருகுங்க. கன்னிராசிக்காரங்க சமயபுரத்துக்கு வெள்ளிக்கிழமை போய் கும்பிட்டுட்டு பாருங்க, மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும். அதுவும் அதிகாலை நேரத்தில் போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதிகாலை நேரத்திலேயே சமயபுரத்தாளுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்ல நீங்க கலந்துக்கிடுங்க. புடவை வாங்கி சாற்றுங்கள், வாசனை தூப தீபங்கள் எல்லாமே ஏற்றுங்க, விளக்கு போடுங்க. நல்ல முறையில் உங்களுக்கு கூடி வரும், செல்வ செழிப்பு கூடி வரும். வீட்டிலேயே சமயபுரத்தாள் படத்தை வைத்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு குங்குமார்ச்சனை செய்து பாருங்கள், செல்வ செழிப்பு பெருகும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடியது, சார் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்திற்கு என்ன முயற்சி பண்ணினாலும் எங்களுக்கு தடையாவே இருக்கு. நாங்க யாரை கும்பிட்டா சரியாகும், எந்த தெய்வத்தை கும்பிட்டா சரியாகும், என்ன நாள்ல முயற்சி பண்ணினா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் மிக முக்கியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கிழமை புதன்கிழமை தான். புதன்கிழமை அன்றைக்கு மதுரையிலே இருக்கக்கூடிய குழந்தை ஆனந்த சுவாமிகள் எஸ்எஸ் காலனி இருக்கு பாருங்க, காளவாசல் இருக்கு பாருங்க, காளவாசல் ரோட்ல இருக்கக்கூடிய குழந்தை ஆனந்த சுவாமிகள், குழந்தை ஆனந்த சுவாமிகளை போய் வழிபட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் அமையும். அது புதன்கிழமை போகணும், பெரிய வெற்றி உங்களுக்கு உருவாகும், தடைகள் விலகும். இதெல்லாம் அவ்வளவு பெரிய யோகங்கள் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. எந்த கிழமையில காரியம் செய்யக்கூடாதுங்கிறாங்க ரொம்ப முக்கியம். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த கிழமைகளில் புது காரியங்கள் தொடரக்கூடாது, வேலைக்கு ஜாயின் பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, பண வரவு போக்குவரத்து வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னா சனிக்கிழமையை அவாய்ட் பண்ணிருங்க. இந்த கன்னிராசிக்காரங்க சனிக்கிழமையை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதுங்க. வாழ்க்கையில பல பிரச்சனைகள் சனிக்கிழமை தான் வந்திருக்கும். வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நீங்க சனிக்கிழமை தொடங்கின விஷயங்கள் தான் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆகவே சனிக்கிழமைகளை அவாய்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். என் அன்பார்ந்த நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள், யோகம் தரும் கிழமைகள், குபேர யோகம் தரும் கிழமைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். அந்த கிழமையில நீங்கள் விருப்பப்படக்கூடிய காரியங்களை செய்து பாருங்கள், தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு வெற்றி கிடைக்கும். உதாரணமா ஒரு ஜாப், ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்களுக்கு இதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அனுமதியை கொடுத்துருக்காங்க கிழமையை அப்படின்னா இந்த கிழமையை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்களே ஒரு மேரேஜுக்கு முகூர்த்தம் பார்க்குறீங்க, அந்த முகூர்த்தமும் இந்த நாளும் இணைந்து வராப்புல பார்த்துக்கோங்க. இந்த கிழமையும் அந்த முகூர்த்தமும் இணைந்து வரணும். இணைந்து வந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இன்னொரு புறம் பாருங்களேன், செய்யக்கூடாத நாளை சொல்லிட்டேன், இந்த நாள்ல காரியம் செய்தால் தோல்வி அடைகிறது. அது படுபட்சி கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் படுபட்சி கிழமைன்னு உண்டு. அந்த கிழமையை நான் சுட்டி காட்டியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குங்க படுபட்சி நாள் இருக்கு. அந்த நாள்ல எதையுமே செய்யக்கூடாது. அந்த நட்சத்திர அடிப்படையில் இங்க நான் பேசல. அந்த படுபட்சியில பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. நான் அதுல ராசிப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் படி இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கிழமை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கேன். படுபட்சி கிழமை இந்த நாளில் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். சார் எங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில் சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய வியாபாரத்தில் உயர்ந்தவங்க, கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் இப்படித்தான் கிழமையையும் நேரத்தையும் பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க ராசிப்படியும் நட்சத்திரப்படியும் கிழமையை தேர்ந்தெடுக்கிறாங்க, டயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வளர்வரையில் இந்த நாள், தேய்வரையில் இந்த நாள், எந்த நேரத்துக்கு அந்த காரியத்தை செய்தால் வெற்றின்னு இருக்கு. 100% வெற்றி கிடைச்சே தீருங்க. அப்படிப்பட்ட நாட்களை நாம் பலருக்கு குறித்து கொடுத்து வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக இருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள், நம்முடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த நாட்களைத்தான் பின்பற்றுகிறார்கள். அப்படி உங்களுக்கு அந்த நாள் வேண்டுமா அப்படின்னா உங்க சொந்த ஜாதகப்படி அதை நம்ம பார்க்கணும். இங்க நம்ம பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். உங்க சொந்த ஜாதகப்படி, உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய நட்சத்திரப்படி, உங்களுடைய ஜாதகப்படி அந்த கிழமையை, அந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்து அதை வாழ்க்கை முழுக்கவே நீங்க பின்பற்றலாம். ஒவ்வொரு செயலும் 100% வெற்றி அடையும். அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படி உங்களுக்கு தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல்போன் நம்பர் 9444
53,693. அந்த நம்பரை எங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரோல் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நேரம் வர முடியல, அடுத்த மாநிலத்தில் இருக்கீங்க, அடுத்த நாட்டில் இருக்கீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான். இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.